ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி இடைக்கால இந்திய வரலாறு நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். இது வந்துட்டு வட இந்தியாவின் புதிய அரசர் தோற்றம். இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னா என்னன்னா, இந்த டெல்லி சுல்தான்ஸ்கள் முகல்ஸ் வந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட ஸ்டார்டிங்களோட அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து படித்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும். இது வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த லெசன் படிச்சதுக்கு அப்புறம் தான் தேர்ட் லெசன் பார்க்கணும். இது 7th ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெல்லி சுல்தான் சிந்துவெளி நாகரிகம் 6th வரும். டெல்லி சுல்தான்ஸ் முகல்ஸ் எல்லாமே 7th தான் வரும். விஜயநகரம் எல்லாமே 7th ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வரிசை நான் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இடைக்கால இந்திய வரலாறு பார்த்துட்டு வந்து இந்த லெசன் பாருங்க 7th ஹிஸ்ட்ரியில், அப்போதான் புரியும். சரி வாங்க டைரக்டாக கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிமுகத்தில் இது நீங்கள் வந்து புக்கு கையில் வச்சுக்கோங்க, நான் நோட்ஸாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜபுத்திரர்களில் வீர தீபனும் அஞ்சாமை குறித்த கதைகளில் ஏராளமாக உள்ளன. என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜபுத்திரர்களோட வீர தீபம், அதாவது வீரத்தையும் அஞ்சாமையும் பற்றி நிறைய கதைகளில் வந்து இருக்கு. ராஜபுதனம் என்னும் ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பால் ஆனது. அதாவது ராஜபுதனம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ராஜபுத்திரர்களை எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் ராஜபுதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ராஜபுதனம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ராஜபுத்திரர்களே நிறைய டைப்ஸ் ஆஃப்ஸ்ல இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இந்துக்கள்லயே நிறைய கேஸ்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி ராஜபுத்திரர்கள்னு ஒரு இந்துமானி, அது ஒரு இனங்கள். அது ஒரு இனமானி. அந்த இதுல நிறைய வந்து சப்காஸ்ட் இருக்கும். அதுலதான் சவுக்கான்கள், அதுக்கப்புறம் சவுக்கான்கள், பாலவர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. அதுல ஒரு சப் கேரக்டர் தான் நம்ம வரிசையா பார்க்கலாம். பிரதிகாரர்கள், சவுக்கான்கள், சோழர்கள், சோழாங்கல் அவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்து பரமார்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ராஜபுத்திரர்கள ஒரு சப் கேஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதைத்தான் இங்கே செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னா, இதுல முக்கியமானது அவற்றின் மிகவும் புகழ்பெற்றவர் சித்தூர். அவர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராஜபுத்திரர்களோட கூட்டமைப்பு சேர்ந்ததா ராஜபுதனம். அதுல முக்கியமான ராஜபுதனம் எது அப்படின்னா சித்தூர்னு சொல்றாங்க. அதனாலதான் மேக்சிமம் டெல்லி சுல்தான்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தூரை சூறையாடணும், சித்தூரை கைப்பற்றணும், கண்ணோஜி, சித்தூர் இதெல்லாம் முக்கியமான பிளேஸ், அதை வந்து சூறையாடணும் சொல்லிட்டு அவங்க நோக்கமா இருந்திருக்கும். அனைத்து ராஜபுத்திரன் இனவினருக்கும் ஒருங்கிணைப்பையும் மையமாக கொண்டது. எல்லாரோட ராஜபுத்திர இனக்குழுக்கள் சொன்னாலே ஒரு இனக்குழுக்களா இருக்கும் ராஜபுத்தினருக்கு, அதுதான் ராஜபுத்திர கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சேர்ந்ததை என்னதுன்னா ராஜபுதனன்னு சொல்றாங்க. அதுல ஒருங்கிணைந்த மைய பகுதியா விளங்குச்சு அப்படின்னா எது அப்படின்னா இந்த சித்தூர் அப்படின்னு சொல்றாங்க. மாலவம், குஜராத் ஆகியவற்றில் ஒப்பிடுகையில் சித்தூர் வந்துட்டு சிறியது. மாலவம், குஜராத் இதுவும் ஒரு பெரிய பெரிய என்னது அப்படின்னா ராஜபுதனங்கள் தான். அதாவது ராஜபுத்திரர்களோட இனக்குழு கூட்டமைப்பு தான். அந்த ஊரை விட சித்தூர்ன்றது ரொம்ப சின்னதான். ஆனா அதுதான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சிறப்பு பெற்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாலவம், குஜராத் ஒப்பிடுகையில் சித்தூர் வந்து ரொம்ப சிறுசு அப்படின்னு சொல்றாங்க. இருந்த போதிலும் ராஜபுத்திரர்கள் இந்த 3 அரசர்களையும் ஆட்சி செஞ்சனர். இருந்த போதிலும் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜபுத்திரர்கள் வந்து சித்தூர், மாலவம், குஜராத் பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. சித்தூர்ல வந்துட்டு ராணா அப்படின்ற அரசர் வந்து மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக தான் என்ன கட்டியிருப்பாரு அப்படின்னா ஜெயஸ்தம்பத்தை வந்து கட்டியிருப்பாரு. சித்தூர் அரசர் யார் அப்படின்னா ராணா. அவர் வந்து மாலவத்தை, அதாவது சித்தூர்ல கட்டியிருப்பாரு. சாரி, அவர் வந்து மாலவரசர். மாலவரசரான ராணா வந்து சித்தூர்ல வந்துட்டு அவர் மாலவத்தை வந்து கைப்பற்றுறதன் வெற்றியை கொண்டாடுறதுக்காக சித்தூர்ல வந்து ஜெயஸ்தம்பத்தை வந்து கட்டியிருப்பாரு. அப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா, சித்தூர்ல ஜெயஸ்தம்பத்தை கட்டினது யாரு அப்படின்னா ராணா அரசர் அப்படின்னு சொல்லி போடணும். இதுல முக்கியமானது இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிரதிகாரர்கள் வந்துட்டு மேற்கத்திய பகுதிகளையும் பாலவாகர்கள் வந்துட்டு கிழக்கு பகுதிகளை என்ன பண்ணிடுவாங்க, அவங்களோட அரசை வந்து நிறுவியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரதிகர இது ராஜபுத்திரர்களும் ஒரு சப் கேஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு பிரிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பிரதிகாரர்கள் அப்படின்னா அவங்க வந்து மேற்கு இந்திய பகுதிகள், மேற்கு பகுதியில பிரதிகாரர்களும், கிழக்கு பகுதிகள்னா வங்காள பகுதியில யார் பண்ணியிருக்கா அப்படின்னா பாலர்கள். அதோடதான் தர்மபாலர் வருவாரு. பாலகர்கள் கிழக்கு பகுதிகளில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 9ஆம் நூற்றாண்டுல ராஜஸ்தான், கன்னோஜ் ஆகிய பகுதிகளில் மேல் இறையாண்மை கொண்ட சக்தியாக தனி கூடியுள்ளன. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவங்க குஜராத்லையும், மாலவம், குஜராத், சித்தூர்ல வந்து ஆட்சி செஞ்ச பகுதியில நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 9ஆம் நூற்றாண்டு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவங்க ராஜஸ்தான், கன்னோஜ் கிட்ட என்ன பண்றாங்க, அவங்களோட பகுதிகளை வந்து என்ன பண்றாங்கன்னா விரிவச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அளவிற்கு பிரதிகாரர்கள் வம்சம் வளர்ச்சி அற்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேல இருக்குது அந்த அளவுக்கு என்ன பண்ணுச்சு, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் கன்னோஜ் இந்த இடத்துல எல்லாம் அவங்களோட பகுதிகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா விரிவாக்குச்சு அப்படின்றாங்க. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து சித்தூர்ல வந்துட்டு ராணா அரசர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இவர் வந்து மாலவத்தை கைப்பற்றதன் நினைவாக ஜெயஸ்தம்பத்தை வந்து கட்டியிருப்பாரு. அவ்வளவுதான். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பிரதிகாரர்கள் வந்து மேற்கு பகுதியிலையும், வங்காள பகுதியான கிழக்குல வந்து பாலவாகர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இவங்களோட வீழ்ச்சி தான் யாருக்கு எழுச்சிக்கு காரணமாக இருந்துச்சுன்னா, வடமேற்கான சவுகான்களோட எழுச்சிக்கு வந்து காரணமா இருந்துச்சு அப்படின்றாங்க. அதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல அதான் குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் வந்துருங்க. இங்க மேல குடுத்திருப்பாங்க. பிரதிகாரர்களோட வீழ்ச்சியும் வங்காளத்துல வந்துட்டு வங்காளம்னா கிழக்கு பகுதியில சொன்னேன். அப்ப கிழக்கு பகுதியில யார் ஆட்சி பண்ணா? பாலர்கள் அவங்களோட வீழ்ச்சி, அவங்களோட எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவின் சவுகான்கள் எழுச்சிக்கும் வித்திட்டது. பிரதிகாரர்கள் வந்து ரொம்ப சக்தி வந்தவங்க. அவங்க வந்துட்டு எந்த பகுதியில மேற்கு பகுதியில ஆட்சி பண்ணாங்க. அவங்கள வந்து அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்க வீழ்ச்சி அடைஞ்சவொடனே யாரு ஈஸியா வந்துட்டு என்ன பண்ண ஆட்சி பண்ணா அப்படின்னா, சவுகான்கள் வந்து வடமேற்கு பகுதியில பூரா சவுகான்கள் இருப்பாங்க. அந்த சவுகான்களும் கிழக்கு பகுதியில ஆட்சி செஞ்ச பாலர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, கிழக்குனா வங்காளம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்துட்டு 1905ல தான் வங்காளத்தை பிரிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் வங்காளம், பங்களாதேஷ் எல்லாமே ஒண்ணா தான் இருந்துச்சு. மேற்கு வங்காளம், பங்களாதேஷ். அந்த பகுதியில என்ன பண்ணாங்க, ஆட்சி பண்ணது வந்துட்டு பாலர்கள் அப்படின்றாங்க. அவங்களோட எழுச்சிக்கு என்ன ஆச்சு, காரணமா இருந்துச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிபி 712ல சிந்து பகுதியை வந்துட்டு அரேபியர்கள் கைப்பற்றியிருந்தது இந்தியாவின் இஸ்லாமிய காலகட்ட வரலாறு தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் கன்னௌஜை ஆண்ட அரசர்கள், குறிப்பாக யசோவர்மன் என்ன பண்ணியிருப்பாருன்னா 736ல எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் பின்னர் வந்துட்டு 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை வட இந்தியாவின் பெரும் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, கன்னௌஜ் ராஜபுத்திரர்களின் அரசர். இது ஒண்ணுமே இல்லப்பா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிபி 712ல சிந்து பகுதியில வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்துருவாங்க. அதாவது இஸ்லாமியர்களான டெல்லி சுல்தான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்துருவாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து கன்னௌஜ் பக்கம் வந்துட்டு வர முடியல. ஏன்னா அப்படின்னா, யசோவர்மன் அவர் வந்துட்டு 1736ல வந்து அவங்களோட ஆட்சி இருந்துச்சு. அதனால அவங்க வந்து ஈஸியா வந்துட்டு 712 கிபி 712 ஏன்னா இஸ்லாம்ஸ் வந்து சிந்து பகுதியில வந்துட்டாங்க. ஆனா அவங்களால ஏன் கன்னௌஜ் பகுதிக்கும் இந்தியாவோட மற்ற பகுதிகளுக்கும் வர முடியல அப்படின்னா, இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணனால அவங்களால வர முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் இந்தியாவுல எப்ப காலகட்டம் வந்தாங்கன்னா, கிபி 1200ல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்த உடனே தான் டெல்லி சுல்தான்ஸ்களோட ஆட்சி வந்துரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படம் டெல்லி சுல்தான்ஸ், அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜபுத்திரர்களின் தோட்டம் அப்படின்னா, ராஜபுத்திரர்கள் வந்து எப்படி தோன்றுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து டோட்டல் கதையை வந்து சுருக்கி கொடுத்துருப்பாங்க. பேசிக்கா வந்துட்டு யார் யார் வந்தாங்க, அடுத்து எப்படி வந்தாங்கன்னு சொல்லி பேசிக்கா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் பாடத்தை வரோம். ராஜபுத்திரர்களோட தோட்டம். ராஜபுத் என்னும் சொல்லு வந்து ரஸ்புத்திர அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றாங்க. ராஜபுத்திரம் அப்படின்றது வந்துட்டு ரஸ்புத்திரா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி வழித்தோன்றல்னு அர்த்தம். ரஸ்புத்திரா அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல்லு. இந்த சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்துட்டு அரசர் வம்சத்தை சேர்ந்த ரத்தத்தின் வழி வாரிசு அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி அப்படின்னா வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. 3 முக்கிய குலங்கள் வந்து இருந்திருக்கு. ராஜபுத்திரர்கள்ல வந்துட்டு 3 முக்கிய குலங்கள் இருந்துச்சு. என்னென்ன குலங்கள் அப்படின்னா, சூரிய வம்சினா சூரிய குலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சந்திரவம்சினா சந்திர குலங்கள் சொன்னாங்க. அடுத்து அக்னி குலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. நான் ரீட் பண்றேன். இது வரைக்கும் இது முடிஞ்சா? இதன் பொருள் வந்துட்டு அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் என்பதாகும். கிபி 647 ஹர்ஷரின் மறைவை தொடர்ந்து வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் பல பகுதிகளில் பல்வேறு ராஜ இனங்கள் வந்து தங்களது அரசை நிறுவினர் அப்படின்றாங்க. 642ல என்ன பண்ணிடுவாருன்னா, ஹர்ஷர் வந்து இறந்துருவாரு. ஹர்ஷர் வந்து ஒரு சிறந்த அரசர். அவர் இறந்த உடனே தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வடபகுதியிலையும் மத்திய இந்தியா பகுதியிலையும் வட இந்தியாவிலையும் மத்திய இந்தியாவிலையும் என்ன பண்ணாங்க, ராஜபுத்திரர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட இனம் வந்து பரவுறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்றாங்க. யாரோட மறைவு அப்படின்னா, 647ல ஹர்ஷரோட மறைவு தான் ராஜபுத்திரர்களோட எழுச்சிக்கு முக்கியமா காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராஜபுத்திரர்கள் தங்களது வம்சாவளி தோற்றத்தை கடந்த காலத்தில் இருந்து தொடங்கினர். கடந்த காலத்துல இருந்து முன்ன யார் அரசர்கள் இருந்தா அவங்க வழியில இருந்து தோன்றுனதான் அவங்க வம்சாவளி அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் மிக முக்கியமான 3 குணங்கள் பார்த்தோம். யாரு அப்படின்னா, சூரிய வம்சி,
அடுத்து வந்து சந்திரவம்சி, அதுக்கப்புறம் அக்னிவம்சி அப்படின்னு சொல்றோம். சூரியவம்சினா சூரியகுலம், சந்திரவம்சினா சந்திரகுலம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அக்னி அப்படின்னாலே தெரியும்ல, நெருப்புல இருந்து தோன்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரிய குலத்திலையும் சந்திர குலத்திலும் அந்த சூரியகுலம் சந்திரகுலத்தோட வழித்தோன்றல்கள்ல முக்கியமா யார் யார் இருக்கா அப்படின்னா முக்கியமானவர்கள் வந்துட்டு பந்தேல்கண்ட்லயும் ஹரியானா உள்ள தோமர்கள் ஆட்சி செய்தனர். என்ன சொல்றாங்க அப்படின்னா பந்தேல்கண்ட் சந்தேலர் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, மூணு குலங்கள் தான். சூரிய குலம், சந்திரகுலம், அடுத்து அக்னி குலம். இந்த சூரிய குலத்தையும் சந்திர குலத்தையும் முக்கியமானவங்க யாரு அப்படின்னா பந்தேல்கண்டும் சந்தேலர்களும். அதுக்கப்புறம் ஹரியானால ஆட்சி செஞ்ச தோமர்கள் வந்துட்டு அவங்களும் முக்கியமான அந்த சூரிய குலம் சந்திர குலத்தை சேர்ந்தவங்க. 12ஆம் நூற்றாண்டுல வெற்றி கொண்டவர்கள். இவங்க வந்து 12ஆம் நூற்றாண்டுல வெற்றி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. சவுகான்களால வந்துட்டு என்ன பண்ணாங்க, வெற்றி கொண்டவங்க. ஒரு நிமிஷம் பவர் வச்சுக்கிறேன், கண்ணு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து மொத்தம் 3 முக்கிய குலங்கள் இருக்கு. என்னதுன்னா சூரிய குலம், சந்திர குலம், இன்னொன்று வந்துட்டு அக்னி குலம்னு 3 குலங்கள் இருக்கு. அதுல வந்து சூரிய குலத்தையும் சந்திர குலத்தையும் முக்கியமானவர்கள் யாரு அப்படின்னா சந்தேலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சந்தேலர்கள். அடுத்து வந்துட்டு சந்தேலர்கள் பந்தேல்கண்ட் சந்தேலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரியானா உள்ள தோமர்கள் ஆட்சி செஞ்சன. அவங்க வந்து 12ஆம் நூற்றாண்டுல சவுகான்களால வந்து வெற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா அக்னி குலங்கள்ல வந்துட்டு 4 குலமரபினர் வந்து இருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா பிரத்திகாரர்கள், சவுகான்கள், அடுத்து வந்து சோழங்கங்கள். அதாவது சோழங்கங்கள்னா சாளுக்கியர்கள்னு சொல்றாங்க. அது இவங்க தக்கான சாளுக்கியர்கள் கிடையாது. அங்க வருவாங்க புலிகேசி, 2ஆம் புலிகேசி அவங்கெல்லாம் வருவாங்களே, அவங்க சாளுக்கிய அரசத்தை சேர்ந்தவங்க தான். அந்த சாளுக்கியர்கள் கிடையாது. இது வந்துட்டு தக்கான சாளுக்கியர் இல்லாம இது வேற சாளுக்கியர். இவங்க வந்து சோழங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோழங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாவரை சேர்ந்த பரமார்கள் அப்படின்றாங்க. அந்த 4 பேர் என்ன அப்படின்னா அக்னி குலத்தை சேர்ந்தவங்க. சூரிய குலத்தையும் சந்திர குலத்தையும் சேர்ந்தவங்க யாரு அப்படின்னா பந்தேல்கண்டும் சந்தேலர்களும். அதுக்கப்புறம் ஹரியானால ஆட்சி சேர்ந்த தோமர்கள். இவங்களை வந்து இந்த தோமர்களை வந்துட்டு யாரு, இந்த அக்னி குலத்தை சேர்ந்த சவுகான்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12ஆம் நூற்றாண்டை வெற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை இந்த பேர்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜேம்ஸ்ன்றவர் என்ன பண்ணிருவாரு அப்படின்னா 1829 முக்கியமான 36 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1829 முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை வந்து பட்டியலிட்டிருக்காரு. அதுல என்ன பண்ணிருக்காருன்னா 4 முக்கியமான அக்னி குலத்தினரை வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அந்த அக்னி குலத்தினர் தான் அந்த 4 பேர். யார் யாருன்னா பிரத்திகாரர்கள், சவுகான்கள், சோழங்கங்கள், அதாவது சாளுக்கியர்கள், சோழங்கங்கள் அல்லது சாளுக்கியர்கள், அடுத்து வந்துட்டு பரமார்கள். இவங்க தான் முக்கியமான 4 சாளுக்கியர்கள்னு சொல்றது. இது யார் சொன்னது அப்படின்னா ஜேம்ஸ்ன்றது கிபி 1829 36 ராஜபுத்திர இனங்கள் வந்துட்டு இருந்திருக்கு. அதுல முக்கியமான 4 அக்னி குலத்தினரை பத்தி சொன்னதுதான் இவர். சரியா, இதை அந்த பேரால கொடுத்துருப்பாங்க. வேற நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரத்திகாரர்கள் அப்படின்னா யாருன்னு சொல்லிருக்காங்க. பிரத்திகாரர்கள் யாரு அப்படின்னா இவங்க வந்து கூர்ஜக பிரதிகாரர்கள் சொல்றாங்க. பிரதிகாரர்கள் அல்லது கூர்ஜர பிரதிகாரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட ஆட்சி எங்க இருந்துச்சு அப்படின்னா இவங்க எந்த பகுதி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா கூர்ஜராட்ரா அப்படின்ற ஜோத்பூர்ல வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. கூர்ஜராட்ரான்ற ஜோத்பூர்ல வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பிரதிகாரர்களோட ஆட்சியை வந்து அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னா ஹரிசந்திரரா. கிபி 600 சில்லற, அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் நூற்றாண்டுல யாரு ஆட்சி பண்ணியிருப்பா அப்படின்னா ஹரிசந்திரா தான் இந்த பிரத்திகாரர்களோட ஆட்சி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அடிக்கல் நாட்டியிருப்பாரு. நெக்ஸ்ட் யார் வரா அப்படின்னா முதன்மையான அல்லது முக்கியமான அரசனான முதலாம் நாகப்பட்டர் வருவாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா முதலாம் நாகப்பட்டர் வருவாரு. இவர் வந்து 8ஆம் நூற்றாண்டுல பரூச் ஜோத்பூர் ஆட்சிக்கு பின்பு குவாலியர் வரை வந்து என்ன பண்ணியிருப்பாரு பகுதியை வந்து விரிவுபடுத்திருப்பாரு. முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுல வேற எதுவுமே இருக்காது. முதலாம் நாகப்பட்டர் வருவாரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா 8ஆம் நூற்றாண்டுல பரூச் ஜோத்பூர் ஆட்சிக்கு பின்பு குவாலியர் வரை என்ன பண்ணுவாருன்னா பகுதியை வந்து விரிவுபடுத்துவாரு. முதலாம் நாகப்பட்டருக்கு அப்புறம் யாரு வர்றா அப்படின்னா
வட்ச ராஜா அப்படின்னு வந்து வர்றாரு. வட்ச ராஜா வருவார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கன்னௌஜில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஆனால் என்ன பண்ண முடியாது, அவரால் வந்துட்டு தர்மபாலரோட பகைக்கு வழிகொணார். அதாவது கன்னௌஜி வந்து ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படுவார். ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே கன்னௌஜியை பிடிக்கிறதுக்கனால யாருக்கிட்ட ஒரு பகையா ஆயிடுவார் அப்படின்னா தர்மபாலர், பாலர் வம்சத்துல வந்து சிறந்த அரசரான தர்மபாலர்கிட்ட வந்து என்ன பண்ணுவார், பகையை வந்து வழிகொள்ளிடுவார். இவருக்கு அப்புறம் யாரு வரா அப்படின்னா இவருக்கு அப்புறம் வந்து 2ஆம் நாகப்பட்டர் வருவாரு. அவர் ஒன்றும் பெருசா எந்த அளவும் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் யாரு வரான்னா ராமபத்ரா அப்படின்றவர் வருவாரு. அதுக்கப்புறம் அவரும் பெருசா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். நெக்ஸ்ட் அவரோட மகன் யானா மகிரா போஜா அவன்றவர் வர. அவர் இன்னொன்னு எப்படி சொல்லணும்னா மகிரா போஜா அல்லது போஜா அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து சிறந்த அரசா வந்து இருப்பாரு. இதை அந்த பேரால கொடுத்துருப்பாங்க, வேற எதுவுமே இருக்காது. ஒரு வாட்டி ரீக்க பார்த்துடலாம். பிரதிகாரர்கள் அப்படின்னாலே இவங்களை வந்து பிரதிகாரர்கள் அல்லது கூர்ஜர பிரதிகாரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரதிகாரர்கள் மட்டும் நான் ரீக்க பார்க்கலாம். கூர்ஜர பிரதிகாரர்கள்னு சொல்றாங்க. இவங்க எந்த பிளேஸ்ல ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா கூர்ஜராட்சா அல்லது ஜோத்பூர் அப்படின்ற இடத்துலதான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த பிரதிகாரர்களோட ஆட்சியை வந்து அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹரிச்சந்திரா தான் ஆட்சி அமைச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவருக்கு அப்புறம் அந்த ஹரிச்சந்திரா தான் அடிக்கல் நாட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் மற்றும் முக்கிய அரசர்ன்னு சொன்னா கேட்டாங்க அப்படின்னா பிரதிகாரர்களோட முதல் மற்றும் முக்கிய அரசர்னு கேட்டாங்க அப்படின்னா 1ஆம் நாகப்பட்டர். இவருக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுல, இவர் வந்து 6ஆம் நூற்றாண்டுல அடிக்கல் நாட்டிடுவாங்க. ஆனா 1ஆம் நாகப்பட்டர் வந்து 8ஆம் நூற்றாண்டு. இந்த 8ஆம் நூற்றாண்டுல வந்து பரூச் மற்றும் ஜோத்பூருக்கு ஆட்சிக்கு பின்பு ஃபர்ஸ்ட் வந்து ஜோத்பூர்ல தான் அடிக்கல் நாட்டுவாங்க. கூர்ஜர் ஆற்றால ஜோத்பூர்ல. இவர் வந்து பரூச் மற்றும் ஜோத்பூருக்கு ஆட்சிக்கு பின்பு என்ன பண்ணுவாருன்னா குவாலியர் வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா இவரோட ஆட்சி வந்து விரிவுபடுத்துவாரு. நெக்ஸ்ட் யார் வர்றாருன்னா வட்ச ராஜா வந்து வர்றாரு. வட்ச ராஜா வந்து கன்னௌஜில ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா ஆசைப்பட்டனால யாருக்கு மேல பகை ஆயிரும் அப்படின்னா இவருக்கு தர்மபாலர் மேல என்ன ஆயிரும் அப்படின்னா பகை ஆயிரும். நெக்ஸ்ட் யாரு வரா அப்படின்னா 2ஆம் நாகப்பட்டர் வருவாரு. இவர் பெருசா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராமபத்ரர் வருவாரு. அவரும் பெருசா இது பண்ணியிருக்க மாட்டாரு. அவருக்கு அப்புறம் சிறந்த அரசரா யார் விளங்குவா அப்படின்னா மிகுர போஜா அப்படின்னா போஜான்னு சொல்லுவாங்க. இவர் சிறந்த அரசர் இருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன வம்சம் அப்படின்னா பால வம்சம். இதைத்தான் இந்த பேரால கீழே கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து சிறந்த அரசரா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பால வம்சம். இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதுல வேற எதுவுமே இருக்காது. இந்த பாக்ஸ் வேணும்னா படிச்சுக்கலாம். மாளவத்தின் கூர்ஜ பிரதிகாரர்கள், தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்தில் பாலவர்கள் 3 பேர் முக்கியமானது. அப்பயே பார்த்தாச்சு இல்லையா. மாளவம் அப்படின்னா மாளவத்தை ஆட்சி செஞ்சது வந்து யாரு அப்படின்னா பிரதிகாரர்கள் மேற்கு பகுதியில. தக்காணத்துல வந்து ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. வங்காளத்துல சொன்னா வங்காளம்னா கிழக்கு பகுதியில பாலவர்கள் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப முக்கியமான ஆட்சியாளர்கள்னு சொல்றது இந்த பாயிண்ட்ஸ், வேற எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாலர்கள். பாலர்கள்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாருன்னா தர்மபாலர். என்ன சொல்றாங்க அப்படின்னா தர்மபாலர் வந்து கிபி 770 இருந்து 810 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த பால வம்சத்து வந்து வங்காள பகுதியில இது யாரு ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா கோபாலர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா இவர் வந்து அரச வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு இவர் நார்மலா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் தான். இவர் வந்து அரச வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது. மக்களால வந்து ஒரு சிறந்த படை வீரரோ ஒரு சிறந்த நல்ல ஆட்சியாளராக இருந்ததுனால இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசரை வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட மகன் தான் யாரு அப்படின்னா தர்மபாலர். இவர் வந்து வட இந்தியா ஃபுல்லா வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவர் வந்து பௌத்தத்தை வந்து ஆதரிச்சிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா விக்ரமசீலா வந்து மடாலயத்தை வந்து இவர் தான் கட்டியிருப்பாரு. இவரோட ஆட்சி காலம் கேட்டாங்களா 770 இருந்து 810. இது கோபாலர் ஸ்டார்ட் பண்ண அவங்களோட அப்பாவோட ஆட்சி காலம்னு கேட்டாங்கன்னா 750 இருந்து 770. அப்ப வந்து பாலர்கள் ஆட்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 750லயே ஸ்டார்ட் ஆச்சு. 770 வரைக்கும் கோபாலர் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து தர்மபாலர் 770 இருந்து 810 வரைக்கும் இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து விக்ரமசீலா கட்டினது இவர் தான். நாலந்தா வந்து பல்கலைக்கழகத்தை புனரமைச்சது யாருன்னா தர்மபாலர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது வந்து குமாரகுப்தர். அது வந்து இடிச்சது வந்து பக்தியார் கில்ச்சி. அதை புனரமைச்சர் வந்துட்டு யார் அப்படின்னா தர்மபாலர். இதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த விக்ரமசீலா மடாலயம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க.
கல்வி மையங்கள். இவர் வந்து பௌத்தத்தை வந்து ஆதரிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் யாரு வர்றான்னா இவரோட பையனான யாரு அப்படின்னா தேவபாலர் வந்து வருவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா கிழக்குல வந்துட்டு கிழக்கு வரையும் வந்து அவரோட பகுதியை வந்து விரிவுபடுத்திருப்பாரு. கிழக்குல வந்து அசாம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமுருபம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன அந்த காமுருபம் வரை இவர் வந்து படையை வந்து விரிவிச்சிருப்பாரு. யாரு அப்படின்னா தர்மபோலரோட பையனான தேவபாலர். இவர் என்ன பண்ணுவாருன்னா பௌத்தத்தை வந்து ஆதரிச்சிருப்பாரு. பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொடையா வந்து கொடுத்திருப்பாரு. இதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யாரு சொன்னாங்கன்னா ஆர்சி மஜும்தார் என்ன சொல்லுவார் அப்படின்னா தர்மபாலரும் தேவபாலரும் ஆகியோரும் ஆட்சி காலத்துல வந்து வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா அப்பாவையும் மயனையும் தர்மபாலரையும் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வந்து வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயம் ஆகும் சொன்னது யாரு அப்படின்னா ஆர்சி மஜும்தார். அவர் தான் சொல்லியிருப்பாரு. கதையா மட்டும் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க, அப்பதான் புரியும். ரீட் பண்ணிட்டு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் வந்து புரியாது, பட் குழப்பம். அதனாலதான் நான் வந்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா கதையா சொல்றேன். நெக்ஸ்ட் யார் வருவா அப்படின்னா அதுக்கப்புறம் 5 அரசர்கள் வருவாங்க. அவங்களுக்கு எந்த நியூஸும் இல்லை. 988 அதுக்கப்புறம் யாரு வரா அப்படின்னா முதலாம் மகிபாலர் வந்து வருவாரு. அவர் சிறந்த அரசரா இருப்பாரு. யாருக்கு அப்புறம் தேவபாலருக்கு அப்புறம் 5 பேர் வருவாங்க. அவங்க வந்து பெருசா எந்த சாதனையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவருக்கு அப்புறம் யாரு வரா அப்படின்னு முதலாம் மகிபாலர் வராரு. இவர் வந்து சிறந்த அரசரா இருக்காரு. இவரோட ஆட்சி காலம் வந்து 988 இருந்து 1038 வரைக்கும். 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தவருன்னு இவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மகிபாலரை சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு வாரணாசிக்கு அப்பால வந்துட்டு இவர் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா வாரணாசியில வந்துட்டு முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து என்ன பண்ணிருவாருன்னா ஆட்சி பண்ணியிருப்பாரு. அவரோட காலகட்டத்தினால இவரால் என்ன பண்ண முடியலைன்னா வாரணாசிக்கு அப்புறம் இவரால் வந்து என்ன பண்ண முடியலன்னா ஆட்சி அமைக்க முடியல. அடுத்து வந்து பால வம்சத்துல வந்து பண்டைய புகழையும் பெயரையும் மீட்டெடுத்தவர்னு கேட்டாங்க அப்படின்னா இவர் தான் மகிபாலர் தான் பால வம்சத்தோட பண்டைய புகழையும் பெயரையும் மீட்டெடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேற. அடுத்து வந்து மகிபாலர் டெத்துக்கு அப்புறம் யாரு வர்றா அப்படின்னா இவரோட டெத்துக்கு பின்பு சோழ வம்சம் வந்து என்ன பண்ணுவோம்னா வருகை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சவுகான்கள் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகிபாலர் முதலாம் மகிபாலர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சவுகான் பார்க்கலாம். சவுகான்கள் அப்படின்னு கிபி சவுகான்கள் பற்றி பார்க்கலாம். கிபி 956 1192 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சவுகான்கள் வந்து கிபி 956 1192 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ராஜஸ்தானில் வந்து கிழக்கு பகுதியான சாகம்பரி அப்படின்ற இடத்த வந்து தலைநகரமாக கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கதையாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான்னா கிழக்கு சைடு தான். அங்கே வந்துட்டு ராஜஸ்தான்ல உள்ள கிழக்கு சைடு ராஜஸ்தான்ல இந்த பக்கம் மேற்கு சைடு ராஜஸ்தான்ல உள்ள கிழக்கு பகுதியான சாகம்பரி அப்படின்ற இடத்த தலைநகரமாக கொண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாரு அப்படின்னா சிம்மராஜா அப்படின்றவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இவர் என்ன பண்ணிடுவாருன்னா அஜ்மீர் நகரத்தை உருவாக்குனவர்னு சொல்லுவாங்க. அஜ்மீர்ன்ற நகரத்தவே உருவாக்குனது யாரு அப்படின்னா இந்த சவுகான் வம்சத்தை சேர்ந்த சிம்மராஜா தான். சவுகான்கள் எதுல வருவாங்கன்னு முன்னையே பார்த்தோம் இல்லையா, இவங்க ராஜபுத்திரர்கள்ல ஒரு இனக்குழுவில் சேர்ந்தவங்க தான் யாரு அப்படின்னா சவுகான். எந்த இனக்குழு அப்படின்னா அக்னி குலத்தை சேர்ந்தவங்க தான் யாரு அப்படின்னா இந்த சவுகான்கள், அதாவது நெருப்பு போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா இந்த சவுகான்கள் வந்துட்டு பிரதிகாரர்களுக்கு கீழே வந்து ஒரு குறுநில மன்னராக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சவுகான்கள் வந்து பிரதிகாரர்கள் இருக்காங்க இல்லையா, முன்ன பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு கீழே ஒரு குறுநில மன்னராக தான் இருந்திருக்காங்க. சரி, இந்த சவுகான்களோட லாஸ்ட் அரசர் யாரு அப்படின்னா பிருத்திவிராஜ சவுகான். இது வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. பிருத்திவிராஜ சவுகான் தான் இதுல வந்துட்டு லாஸ்ட் அரசர். இதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இல்லை, ரீட் பண்ணா புரியும். அடுத்து இந்த பிருத்திவிராஜ சவுகான் வந்துட்டு இவரை பத்தி 2 முக்கியமான போர் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க வந்து 1992 க்ளோஸ் ஆயிடும். ஆனா 1991 யாரு அப்படின்னா முதலாம் தரைன் போரும் நடக்கும். இது யாருக்கும் நடக்கும் அப்படின்னா முகமது கோரிக்கும் அந்த பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் நடக்கும். முகமது கோரியை வந்து இந்த பிருத்திவிராஜ் சவுகான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தோக்கடிச்சிருப்பாரு. முகமது கோரி யாரு அப்படின்னா இவர் ஒரு இஸ்லாமியர். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அரேபியர்கள் நாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாரு.
வந்தவுடனே இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இவருக்கு முன்ன வந்து கஜினி முகமதுலாம் வருவாங்க. அவங்க வந்துட்டு கொள்ளையடிச்சுட்டு போகணும்னு நோக்கத்தோட வந்துருவாங்க. ஆனா, இங்க இந்த முகமது கோரி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம இந்தியாவ வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட தான் வந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு முஸ்லிம்ஸு. இவருக்கும் இந்த பிருத்திவிராஜ சவுகான், அதாவது ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த இந்த பிருத்திவிராஜ சவுகானுக்கும் போர் நடக்கும். அதாவது 1191 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முதல் தரையின் போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த முகமது கோரி வந்து என்ன பண்ணிருவாருன்னா, நம்ம பிருத்திவிராஜ சவுகான் வந்து தோக்கடிச்சிருவாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷமே 1192 2ஆம் தரையின் போர் நடக்கும். இது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த முகமது கோரி வஞ்சகம் வச்சுட்டு பிருத்திவிராஜ சவுகானை என்ன பண்ணிருவாருன்னா கொண்டுடுவாரு. இதுதான் இந்த முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த வந்து சவுகான் வம்சம் என்ன பண்ணிரும்னா க்ளோஸ் ஆயிடும் 1192லயே. சரி, இந்த பிருத்திவிராஜ சவுகான்னா யாரு அப்படின்னா, இவர் வந்து யாரு அப்படின்னா ஒரு அரசர். இவரோட ஒய்ஃப் யாரு அப்படின்னா சம்யுக்தான்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ்ல வந்துட்டு இந்த காதல் ஸ்டோரி ஒண்ணு இருக்கும். இது வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னா, இந்த பிருத்திவிராஜ சவுகான் பிருத்திவிராஜ ராசே அப்படின்ற ஒரு நூலை எழுதினது யாருன்னா சந்த் பாரதியா. இவர் தான் இந்த நூலை எழுதியிருப்பாரு. இந்த நூலில் என்ன சொல்லும் அப்படின்னா, பிருத்திவிராஜோட ஒய்ஃபையான சம்யுக்தா வந்து அவங்களோட அப்பா வந்து ஜெயசந்திரன் சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த அந்த பொண்ணு. அந்த அவர் அரசர் தான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்கும் லவ் இருக்கிறத என்ன பண்ணுவார் தெரிஞ்சுட்டு இவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சுயவரம் வைப்பாங்க. சுயவரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிருத்திவிராஜ சவுகானுக்கு வந்து இவர் எல்லா அரசருக்கும் வந்துட்டு பிருத்திவிராஜன்ற ஒரு தலை சிறந்த அரசர். எல்லா அரசருக்கும் என்ன பண்ணுவாருன்னா சுயவரத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா விண்ணப்பிச்சிருப்பாரு. ஆனா வந்து இந்த பிருத்திவிராஜ் சவுகானுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாரு, அவர் விண்ணப்பிக்க மாட்டாரு. அதனால இவர் என்ன பண்ணுவாரு, இந்த பிருத்திவிராஜ் சவுகான்னா அவரோட வேஷத்துல ஒரு காவலாளி போல என்ன பண்ணுவாரு வேடம் அணிஞ்சு அந்த அந்த சுயவரம் நடக்கிற இடத்துல வெளியே வந்து நிக்க வச்சிருப்பாங்க. அந்த சமயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் மேல காதல் கொண்டனால அந்த காவலாளிக்கு போய் என்ன பண்றாங்க மாலை போட்டுருவாங்க. அதனால 2 பேத்துக்கு என்ன பண்ணிடும்னா கல்யாணம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. இது அவங்க லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரியை பத்தி சொல்ற நூலும் என்ன பண்ணேன்னா பிருத்திவிராஜ ராஜேன்னு சொல்லுவாங்க. அதை எழுதுனது யாருன்னா சந்த் பாரதியா அப்படின்னாங்க. இதுதான் அந்த ஸ்டோரியோட கதை. நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யார் அப்படின்னா, இந்த ராஜபுத்திரர்களோட கட்டிடக்கலை பத்தி பார்க்கலாம். கலை அப்படின்னா என்ன அப்படின்னா, ராஜஸ்தானி அப்படின்ற பாணியில தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவியம்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களோட ஓவிய பாணி என்னன்னு கேட்பாங்க, ராஜஸ்தானின்ற பாணி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான்ல வந்து பிக்னேயர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் அப்படின்ற பகுதியில் இந்த ராஜஸ்தானியோட ஓவியங்கள் வந்து இருந்திருக்கு. மொத்தம் 3 இடத்துல இருந்திருக்கு. முக்கியமான 3 இடத்துல 5 பிளேசஸ் வரும். ஒன்று வந்துட்டு ராஜஸ்தான்ல உள்ள பிக்னேர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ராஜஸ்தான்ல இருக்கு. இது வந்துட்டு ஜியாகிரபியில் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, மிக குறைந்த மழை பெறும் பகுதி அப்படின்னா இந்த ஜெய்சால்மர் தான் ராஜஸ்தான்ல இருக்கிறது. அடுத்து வந்து உதய்பூர்ல உள்ள மேவார் அப்படின்ற பிளேஸ். அதுக்கப்புறம் ஹரியானா உள்ள புரி அப்படின்ற பிளேஸ். ஹரியானாவில் உள்ள புரின்ற பிளேஸ். இந்த 4 பிளேஸ்ல என்ன, இந்த 5 பிளேஸ் மொத்தம் வந்துட்டு ராஜஸ்தான்ல 3 பிளேஸ், பிக்னேர், ஜோத்பூர், ஜெய்சால்மர். அடுத்து உதய்பூர்ல வந்து மேவார். அடுத்து வந்து ஹரியானால வந்துட்டு பூரி அப்படின்ற 3 இடத்துல, இந்த 5 இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராஜஸ்தானி பாணி ஓவியங்கள் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு கட்டிடக்கலைகள் என்ன சொல்றாங்கன்னா, கோட்டைகள் வந்துட்டு 2 கோட்டைகள் ரொம்ப முக்கியமான 2 இடத்துல வந்து கோட்டைகள் இருக்கு. ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும். நெக்ஸ்ட் பக்கம் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும். ராஜஸ்தான்ல என்னென்ன கோட்டை இருக்கு அப்படின்னா, சித்தோர்கார், அதுக்கப்புறம் ரந்தம்பூர்ல, அதுக்கப்புறம் கும்பல்கார் அப்படின்ற இடத்துல 3 ராஜஸ்தான்ல ஒரு கோட்டை இருக்கு. அடுத்து வந்து மத்திய பிரதேசத்துல இந்த மான்டு, குவாலியர், சந்தேரி, அஜீர்கார் அப்படின்ற 4 கோட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டைகள் வந்து 2 முக்கியமானது. அதாவது ராஜஸ்தான்ல மொத்தம் 3, மத்திய பிரதேசத்துல மொத்தம் 4 இருக்கு. மொத்தம் 7 கோட்டைகள். ராஜஸ்தான்ல என்ன அப்படின்னா சித்தோர்கார், அடுத்து வந்து ரந்தம்பூர், அதுக்கப்புறம் கும்பல்கர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு மத்திய பிரதேசத்துல இருந்து மான்டு, குவாலியர், அதுக்கப்புறம் சந்தேரி, அதுக்கப்புறம் அசிர்கார் அப்படின்ற 4 கோட்டைகள் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து வந்து குடியிருப்பு கட்டிடங்கள். இது வந்து கோட்டைகள்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இவங்க வந்து குடியிருக்கிறதுக்காக என்னென்ன கோட்டைகள் வந்துட்டு அரண்மனைகள் வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னா, குவாலியர் வந்துட்டு மான்சிங் அப்படின்ற இடத்துல வந்து குவாலியர்ல உள்ள மான்சின்ற கோட்டையும், ஜெய்ப்பூர்ல வந்துட்டு ஆம்பர்ன்ற கோட்டையும், அடுத்து வந்துட்டு உதய்பூர்ல வந்துட்டு ஏறு நடுவுல ஒரு கோட்டையும் வந்துட்டு குடியிருப்புக்கான முக்கியமான கோட்டைகள் அப்படின்னு சொல்றாங்க.
இதட்டு இந்த கட்டிடக்கலையில் இருக்கும். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா குடியிருப்பு கட்டிடக்கலை, குடியிருப்புக்கான கோட்டைகள், அரண்மனைகள் எது அப்படின்னா குவாலியரில் உள்ள மான்சிங் அப்படின்ற கோட்டையும், ஜெய்ப்பூரில் உள்ள ஆம்பர் அப்படின்ற கோட்டையும். இது படத்துலேயே கொடுத்துருப்பாங்க கீழே. அடுத்து வந்துட்டு உதய்பூரில் உள்ள ஏரிக்கு நடுவில் ஒரு கோட்டையும், அதை தான் உதய்பூர் அரண்மனைன்னு சொல்லுவாங்க. குவாலியரில் வந்துட்டு மான்சிங் அப்படின்றது. அடுத்து வந்துட்டு ஜெய்ப்பூரில் வந்து ஆம்பர் கோட்டை. இது 3 கோட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க குடியிருப்புக்கான முக்கியமான கட்டிடக்கலையில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோவில்களில் என்ன முக்கியமானது அப்படின்னா இது வந்துட்டு கஜுராஹோ. இது வந்துட்டு முதல் லெசன்லேயே பார்த்தோம். கஜுராஹோ எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இது வந்து முக்கிய 30 கோயில்கள் இருந்திருக்கு பந்தேல்கண்ட் உள்ள. இது வந்து பந்தேல்கல்னா 30 உள்ள சின்ன சின்ன கோயில்கள் 30 இருந்திருக்கு. இதில் வந்து சிவன், விஷ்ணு, சமண தீர்த்தங்கரில் வந்து இருந்திருக்கு, முக்கியமாக சிறப்பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன், விஷ்ணு, சமண தீர்த்தங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா கொனார்க்கில் உள்ள சூரிய கோயில் சக்கரம். இது எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா 10th 10 ரூபா பின்னாடி வந்துட்டு பார்த்துருப்பீங்க. கொனார்க்கு சூரிய கோயில் சக்கரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அபுகுன்றில் உள்ள தில்வாரா சமண கோவிலும், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் வந்து கந்தரியா அப்படின்ற கோவிலும் முக்கியமானது. மொத்தம் அதுக்கப்புறம் அப்படின்னா ஜோத்பூரில் வந்துட்டு 32 மைல் தொலைவில் உள்ள ஓசியான் பிளேஸில் வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது. இந்த ஓசியான் பிளேஸில் வந்துட்டு 16 இந்து மற்றும் சமண டெம்பிள்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 16 இந்துக்கள் மற்றும் சமண கோயில்கள் வந்து அந்த ஏதோ ஓசியன்ற பிளேஸில் இருக்குது. எங்கே அப்படின்னா ஜோத்பூருக்கு 32 மைல் தொலைவில். இது முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓசியான் பிளேஸில் உள்ள இந்த கோயில் வந்துட்டு வெண்மை நிற சலவை கற்களான கூடங்கள் வந்து அமைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் மையத்தில் வந்துட்டு 11 பொது மைய வட்டங்களான குவி மாடங்கள் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து கோயில்களில் சிறப்பில் வந்து கஜுராஹோ கோயில் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இதில் வந்து 30 சிறிய கோயில் வந்து பந்தல்கண்ட்ன்ற இடத்துல 30 சிறிய கோயில்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கஜுராஹோ கோயிலில் வந்துட்டு சிவன், விஷ்ணு, சமண தீர்த்தங்கர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொனார்க்கில் உள்ள சூரிய கோயில் சக்கரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. அடுத்து வந்து அபுகுன்றில் வந்துட்டு தில்வாரா சமண கோவில். அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் உள்ள காந்தரியா கோயில். இது வந்து முக்கியமான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜோத்பூர் பார்த்தாலும் ஜோத்பூர்லேருந்து 32 மைல் தொலைவில் ஜோத்பூர்லேருந்து 32 மைல் தொலைவில் தான் ஓசியான் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா 16 இந்து சமய டெம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து வெண்மை நிற சலவை கற்கள் கூடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட மையத்தில் வந்து 11 பொது மைய வட்டங்களான குவி மாடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராஜபுத்திரர்களோட கட்டிடக்கலை பாணியில் பார்த்தோம். நெக்ஸ்ட் யார் அப்படின்னா பாலர்களோட கட்டிடக்கலை பாணி. பாலர்களோட கட்டிடக்கலை பண்பாட்டில் என்ன முக்கியமானது அப்படின்னா மகாயான பௌத்தத்தை பின்பற்றினர். இவங்க வந்து மகாயான பௌத்தத்தை வந்து பின்பற்றினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தோம் இல்லையா தர்மபாலரும் தேவபாலரும் பௌத்தத்தை வந்து பின்பற்றினார். அது என்ன பௌத்தம் அப்படின்னா மகாயான பௌத்தத்தை வந்து இவங்க வந்து பின்பற்றினார். அதுக்கப்புறம் இந்த தர்மபாலர் என்ன பண்ணுவாருன்னா இந்த விக்ரமஷீலா வந்து கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை புனரமைச்சிருப்பாரு. இது கட்டிடக்கலையில் சிறப்பு மிகுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திபெத்தில் வந்துட்டு பௌத்தத்தை வந்து நிறுவியிருப்பாரு. இது வந்து யார் அப்படின்னா சமண பரப்பாளர்கள் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு திபெத்தில் வந்து பௌத்தாலயத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறுவியிருப்பாங்க. அதை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதை வந்து சீர் செய்ய அந்த திபெத்தில் உள்ள பௌத்தத்தை வந்து சீர் செய்வதற்காக அதிஷா அப்படின்றவங்க வந்துட்டு விக்ரமஷீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தார்னு. இதை சீர் செஞ்சது யார் அப்படின்னா அதிசான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 981 1054 வரைக்கும் இருந்த காலகட்டம். இந்த அதிசான்றவர் யார் அப்படின்னா விக்ரமசீலாவோட மடாலயத்தில் வந்துட்டு தலைவராக இருந்திருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த திபெத் பௌத்தத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சீர் செஞ்சிருப்பாரு அதிசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிசா யார் அப்படின்னா விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தோட அந்த மடாலயத்தோட தலைவராக இருப்பார். இவர் வந்து இந்த திபெத் பௌத்தத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சீர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உறவுகள் என்ன அப்படின்னா உறவுகள் இவங்க யாரு கூடலாம் உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யாரு கூட உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சுமந்த்ரா மற்றும் ஜாவாவை சேர்ந்த
சைலேந்திர அரசர்களுடன் பாலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உறவு கொண்டாடினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுமத்ரா மற்றும் ஜாவா அப்படின்ற ஒரு பௌத்தத்தை சேர்ந்த சைலேந்திர அரசருடன் என்ன பண்ணியிருக்காரு, சைலேந்திரன்ற அரசருடன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவங்களோட கலைபாணி அப்படின்னா பாலவர்களின் கலை அல்லது கிழக்கிந்திய கலை. ஏன்னா இவங்க கிழக்குல வந்து வங்காளத்தை ஆட்சி பண்ணதுனால கிழக்கிந்திய கலை அல்லது பாலவகர்களின் கலை என்று அழைக்கப்பட்டுச்சு. இவங்க எந்தெந்த பிளேஸ்ல வந்துட்டு இவங்களோட கலைபாணிலாம் இருந்துச்சுன்னா பீகார், மேற்கு வங்காளம், பங்களாதேஷ், இப்போ இருக்க பங்களாதேஷ். இவங்க வந்துட்டு எந்த சைடு நான் சொன்னேன்னா கிழக்கு சைடு பீகார், அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம் இப்போ கிழக்கு சைடு தான் இருக்குது. வந்து பங்களாதேஷ், வந்து வங்காளம் மட்டும் இருந்துச்சு, மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் எல்லாமே. இப்போ பிரிச்சனால மேற்கு வங்காளம் பங்களாதேஷ்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பரவி வந்து இவங்களோட கட்டிட கலைபாணியெல்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்றாங்க. அடுத்து செப்பு சிலை பனை ஓலை ஓவியங்கள் வடிவங்களும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ரக்ஷா பந்தன் அப்படின்னா ராக்கியை தான் சொல்கிறாங்க. ராக்கி எதுக்கு கட்டுவாங்க அப்படின்னா இது வந்து ராஜபுத்தர்களோட தான் முக்கியமானதாக இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா மற்ற நாடுகளுடனும் இல்லை மற்றவங்களாம் நம்ம வந்து வெண்டை நாட்டவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ணன் தங்கச்சி, அதாவது சகோதரன் சகோதரி உறவை வந்து கொண்டாடணுன்றக்காக தான் ராக்கி கட்டியிருப்பாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னா 1905 வங்கப்பிரிவினையின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ்களும் இந்துக்களும் பிரிஞ்சிருவாங்க, பங்களாதேஷும் இந்தியாவும். அப்போ என்ன பண்ணுவார், ரவீந்திரநாத் தாகூர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ரக்ஷா பந்தனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். அதில் தான் இதை கொடுத்துருக்காங்க. முக்கியமானது வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இஸ்லாமியர்களின் தோற்றம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கஜினி முகமது,